அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 30 days 30 ரமலானுடைய சேலஞ்சில் இன்னைக்கு டே 27 இருக்கும் சகோதரர்களே. இன்னைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவா இருக்குமா இல்லையா? ஆனா கண்டிப்பா இன்னைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவா இருக்கலாம்னு சொல்லி பல இமாம்கள் சொல்றாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? கண்டிப்பா ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு ரமலானுடைய மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. ஸோ இதுல லைலத்துல் கத்ர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு 10வது நாள் வெளியே வந்தாங்க பள்ளியை விட்டு. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒன்னும் லைலத்துல் கத்ருடைய இரவு வரலன்னு சொன்னாங்க. அடுத்து 20 நாள் பூர்த்தி செஞ்சாங்க. பூர்த்தி செஞ்சுட்டு இஅ்திகாஃப்ல இருந்து 21வது நாள் வெளியே வராங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இன்னும் இஅ்திகாஃப் வரலன்னு சொன்னாங்க. அடுத்து 30 நாளும் ரமலானுடைய 30 நாளும் இஅ்திகாஃப் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வராங்க. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கும்போது கடைசி 10ல ஒற்றைப்படையில நீங்க தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி அனுப்பி விடுகிறான். ஆக இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இறுதி 10ல தொடர்ந்து இஅ்திகாஃப் இருப்பாங்க. அதனுடைய ஒற்றைப்படையுடைய இரவுல மட்டும்தான் அவங்க தேடுவாங்க. இஅ்திகாஃப் உடைய நாட்கள்ல அந்த லைலத்துல் கத்ருடைய நாளை தேடிக்கொள்வார்கள் சகோதரர்களே. எனவே நமக்கு தெரியாது, ஒரு இமாம்களுடைய கருத்தும் மற்ற நல்லடியார்களுடைய கருத்தும் 27 இருக்கலாம். ஆனால் அது உண்மை இல்லை. இந்த ஒற்றைப்படையுடைய இரவுல முன்னாடி கூட இந்த வருஷத்துல நம்ம போயிருக்கலாம், இல்ல இன்னைக்கு இருக்கலாம், இல்ல வரக்கூடிய 29வது கூட இருக்கலாம் சகோதரர்களே. ஆக ஒற்றைப்படை இரவுல மிஸ் பண்ணிடாம நீங்க அமல் செய்யுங்க சகோதரர்களே. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சேலஞ்சா ஒற்றைப்படையோட இரவுல இஅ்திகாஃப் இருக்க ட்ரை பண்ணுங்க. இது தெரியாதவங்களுக்கும் லைக் ஷேர் செஞ்சிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.